இன்னைக்கு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சில நுணுக்கங்களை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க உங்களோட ரிசல்ட்டை நல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த சின்ன சின்ன பேசிக் விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை ஃபாஸ்ட்டாக கெயின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நடுவில் ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கூட சீக்கிரமாக நீங்கள் போய் ரிகவர் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்கே உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் உங்களோட ரிசல்ட் அச்சீவே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பல நுணுக்களை நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. ஸோ ஏன்னா இன்னைக்கு கேட்டுக்கிற கமெண்ட்ஸ் இதை பற்றி தான். இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுக்கிறாங்க. இந்த நிறைய கமெண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்க போகுது. ஸோ தவறாம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் நீங்க இது வரைக்கும் கத்துக்காத நிறைய விஷயம் உங்களால கத்துக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க, இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் எந்த பதிவு போட்டாலும் உடனே உங்ககிட்ட வந்து சேரும். வாங்க நம்ம டாபிக் உள்ள போலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியாரன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. செஸ்ட் ஃபேட் ஆர் மேன் பூப்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போடுங்க. இவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு, செஸ்ட் மசில் வந்து ஃபீமேல் பூப்ஸ் மாதிரி இருக்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. இதுக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் உடம்புல குறைவா இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிலிட்டி. ஸோ உங்கள் செஸ்ட் மசில் நல்ல ஒரு டெஃபினிஷன் கொண்டு வந்து பார்க்க நல்ல மேன்லி ஃபிசிக்கை கொண்டு வரணும்னா நீங்கள் 3 விஷயத்து மேலே கவனமாக இருக்கணும். உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட தூக்கம். உங்களுக்கு வந்து புவர் ஸ்லீப் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் படுத்தவொடனே உங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ராங் ஒர்க் அவுட். நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட், செஸ்ட் ஒர்க் அவுட் தப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா மசில் கெயின் பண்ண முடியாது. செஸ்ட்டில் உங்களோட செஸ்ட் ஃபிசிக் பார்க்க கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டோஸ்டெரான். நீங்கள் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நல்ல தூக்கம் வைக்கணும் உங்கள் உடம்புல. ஏன்னா எந்த அளவு நீங்கள் தூக்குங்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் உடம்பு நல்லா ரெஸ்ட் எடுக்கும். எந்த அளவு ரெஸ்ட் எடுக்குதோ அந்த அளவு மசில் க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட். நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் எந்த மாதிரி பண்ணணும், இதில் கவனம் கொடுக்கணும். இப்போ வந்து பாடி ஃபேட் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து மென்னில் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன், அதே நீங்கள் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். இப்போ யார் உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்குதோ இவங்களோட உடம்புல டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி மென் பூப்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரானை அதிகரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்தீங்க மேலோட ஃபேட் இப்போ குறைஞ்சபட்சம் 5% 10%க்கு மேலோட ஃபேட் இருக்கணும். அதே மாதிரி அதிகபட்சம் 10 15. இதுதான் வந்து ஒரு மேலோட ஃபேட். மென்னோட ஃபேட் உடம்புல இவ்வளோ தான் இருக்கணும். இப்போ இதுக்கு அதிகமாக இருக்கிறதால தான் உங்கள் உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்குதுன்னா உங்கள் உடம்புல ஃபேட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 10 ஒரு 35 ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஃபேட் இருக்கணும். ஸோ நார்மலாகவே மென்னு கூட கம்பேர் பண்ணக்குள்ள ஃபீமேலுக்கு வந்து அதிகமாக ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கும். ஏன்னா அவங்க உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கிறதால. ஸோ இந்த ஹார்மோனை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்குவாட்ஸ், டெட்லிஃப்ட்ஸ் இந்த மாதிரி பவர் மூவ்மெண்ட்டை நீங்கள் மறக்காமல் அடிக்கணும். டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ஸ்பைக் பண்ணுற அளவு நீங்கள் சப்ளிமெண்ட் கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு பூஸ்டர், இதெல்லாம் உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாத மசில் பில்டர், இந்த மாதிரி டெஸ்டோஸ்டெரான் இப்போ ஆயுர்வேதிக் ஐட்டம்னா நிறைய வருது. இதெல்லாம் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணலாம். இந்த சப்ளிமெண்ட்டுமே எடுக்காத நீங்கள் நார்மலாக வந்து பவர் மூவ்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டாலே உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் வந்து தூக்கம். நீங்கள் படுத்த உடனே தூங்கிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்க, ஆனால் நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுதுன்னா தூக்கம் வராத பிறண்டு படுத்துறீங்கன்னா இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் உங்கள் உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா லேட் நைட் தூங்குறத விட சீக்கிரமாக கொஞ்சம் தூங்க பாருங்க. அதே மாதிரி மத்தியான தூக்கத்தை குறைச்சிக்கிங்க. மத்தியானம் நீங்கள் தூங்கவே கூடாது. படுத்த உடனே தூக்கம் வரணும், அதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் 10 மணி நேரம் தூங்க, 12 மணி நேரம் தூங்க, இது இம்பார்ட்டன்ட் கிடையவே கிடையாது. படுத்த உடனே உங்களுக்கு வந்து தூக்கம் வரணும் 5 10 நிமிஷத்துக்குள்ள. ஸோ இந்த தூக்கம் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். உங்கள் உடம்புல நேச்சுரலாக வந்து ஆனபாலிக் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆனபாலிக் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம், இது கவனத்தில் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராங் ஒர்க் அவுட். இன்னைக்கு நிறைய பேர் ஜிம்மில் போய் செஸ்ட் மசிலுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரியாத இவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க.
ஏன்னா இவங்க எடுத்தவனே ஃபர்ஸ்ட் டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ் எடுக்கிறாங்க. டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ் நீங்க எடுத்தவனே ஃபர்ஸ்ட் அடிக்க கூடாது. ஏன்னா உங்களோட செஸ்ட் மசில் நீங்க பாத்தீங்கன்னா அப்பர் மசில் லோவர் மசில் 2 மசில் இருக்கும். உங்களோட பெக்டோரியலிஸ் மைனர் பெக்டோரியலிஸ் மேஜர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மைனர் மசில் மேல நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே மேனுக்கு ஒரு பிசிக் பாத்தீங்கன்னா லோவர் செஸ்ட் மசில் நேச்சுரலாவே இருக்கும். ஸோ நீங்க போயிட்டு பெஞ்ச் பிரஸ்ல எடுத்தோன்னே டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ் அடிச்சீங்கன்னா உங்க மசில் ஆல்ரெடி க்ரோவா இருக்கிற மசில் இன்னும் க்ரோ ஆகும். இது பார்க்க கண்டிப்பா மேன் பூப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட அப்பர் மசில் வளர்க்க பாருங்க. அப்பர் மசில் வளர்ந்ததுன்னா உங்க செஸ்ட் ப்ராப்பர் லெவலா இருக்கும். அப்பதான் நீங்க உங்களோட பிசிக்கை ப்ராப்பரான மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ வந்து லோவர் மசிலுக்கு நீங்க அம்மாத்திர டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி உங்களோட லோவர் மசில் பில்டா தான் இருக்கும். நீங்க நார்மலா புஷ்அப் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாத நீங்க அப்பர் மசில் டார்கெட் பண்ணக்குள்ளே உங்களோட லோவர் மசிலும் டார்கெட் ஆயிடும். ஸோ வந்து கவனம் உங்களுக்கு அப்பர் மசில் மேல தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பெஞ்ச் பிரஸ் அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ் அடிங்க. ரெண்டாவது ஃபிளாட் பெஞ்ச் பிரஸ் அடிங்க. மூணாவது வேணா நீங்க டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ் அடிக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ் கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ், ரெண்டாவது ஃபிளாட் பெஞ்ச் பிரஸ், தேர்ட் நீங்க டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ் இல்லனா டம்பிள் ஃப்ளை. டம்பிள் ஃப்ளை கம்பல்சரியா அடிக்கணும். இதுல வந்து ஓவரால் மசில் டார்கெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க மேன் பூப்ஸ்ல இருந்து வெளியேறி ப்ராப்பரான ஒரு மேன்லி பிசிக்கை கொண்டு வர முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை கவனத்தில் வச்சிங்க. இப்போ அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். ராபர்ட் ஜூலியன் என்ற ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாரு, ஹாய் சார், ஐ எம் ஜூலியன். ஐ ஹவ் வென்ட் டு ஜிம் பிஃபோர் மேரேஜ், ஆல்மோஸ்ட் 12 year கேப். But still I have interested, but I have some equipment like dumbbell 15 kg, bench 20 kg, but I used to do, but now I started to do my push-ups. I recharged 40, but I started to do shoulder my left side. I got a pain now. I couldn't do any lift at that side. Just I go walking. People do help me. My mobile number is this. இப்படின்னு சொல்லி ஒரு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய நாள் கழிச்சு திரும்பி வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாராம். ஆனால் இவரோட வந்து ஷோல்டரில் வலி ஏற்பட்டிருக்குதான். இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு என்னன்னு இவர் கேட்டிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்க்க போனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷோல்டர் இன்ஜுரிஸ் முக்கியமாக. ஸோ இதில் நீங்கள் என்ன கவனம் கொடுக்கணும்னா, எப்போ நீங்கள் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டாலும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஜிம்மில் வந்து சொல்லி தர மாட்டாங்க. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் மசில், இதில் வந்து நிறைய ஷோல்டர் மசில் உண்டு, சின்ன சின்ன ஷோல்டர் மசில். இது எல்லாமே ப்ராப்பராக க்ரோ ஆச்சுன்னா உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் எதுனா, கேபிள் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் ஓவர் மெஷின் நீங்கள் எடுத்துங்க. அதில் 90 டிகிரி உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிங்க. இன்டர்னலாக நீங்கள் அந்த கேபிளை புஷ் பண்ணணும். திரும்பி 90 டிகிரிக்கு திரும்பி போயிடணும். இது மாதிரி திரும்பி இன்டர்னல் பண்ணணும். இதே மாதிரி 15 ரெப்ஸ் ஈச் ஹேண்ட். அப்படின்னா ரெண்டா பக்கமும் நீங்கள் 15 ரெப்ஸ் 3 செட்ஸ் கண்டினியூ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். இந்த பக்கம் வந்து நீங்கள் கேபிள் வரணும், கையை நீங்கள் வெளி பக்கம் நீங்கள் இயக்கணும். இதில் வந்து என்ன ஆகிடும்னா உங்களோட ஷோல்டர் மசில் இன்னும் அதிகமாக டார்கெட் ஆகும். உங்களோட கையை வந்து நீங்கள் இதுலேருந்து லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதே மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் நீங்கள் மட்டும் ப்ராப்பராக அடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, இருக்கிற ஷோல்டர் பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இப்போ நார்மலாகவே எப்பயாவது உங்களுக்கு ஷோல்டர் வலி எடுத்துச்சுன்னா வீட்டில் யாருக்காவது கூட இல்லை உங்களுக்கு கூட நார்மல் ஷோல்டர் வலி அடிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மஷினுமே இல்லாத உட்காந்துக்கிட்டு நீங்கள் இன்டர்னல் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கையை ஆட்டாத. உங்களோட பைசிப் மசில் டச்சாக இருக்கணும் பாடி கூட. வெறும் இது மட்டும் கை மட்டும் தான் இந்த பக்கம் அந்த பக்கம் போகணும் 90 டிகிரியில். இப்படி நீங்கள் பண்ணிட்டாலே உங்களோட ஷோல்டர் வலி எல்லாம் நார்மலாக பறந்து போயிடும். ஸோ இது நீங்கள் கவுண்டில் வச்சிங்க. என்னைக்கு நீங்கள் ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒரு 2 செட் நீங்கள் அடிச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் கேபிளில் ஜிம்மில் அடிச்சிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஷோல்டர் இன்ஜுரியுமே வராது. உங்கள் ஷோல்டர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உங்களோட ரொட்டேட்டர் கப் சொல்லுவாங்க இந்த ஷோல்டர் மசிலை. இந்த மசில் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கவுண்டில் வச்சிங்க. அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஷோல்டர் மூவ்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் உட்காந்து பண்ணவே பண்ணாதீங்க, நின்றுக்கிட்டு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டம்பிள் பிரஸ் அடிக்கிறீங்க, மிலிட்டரி பிரஸ் அடிக்கிறீங்க, இல்லை ஃப்ரண்ட் ரெஸ் அடிங்க, லேட் ரெஸ் அடிக்கிறீங்க. இது வந்து உட்காந்துக்கிட்டு பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட பேக்கில் ப்ரெஷர் வீத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நின்றுக்கிட்டு நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் பேக்கும் நீங்கள் சேஃபாக வச்சிருக்க முடியும். என்றைக்கும் உங்களுக்கு பேக் ப்ராப்ளமும் வராது. இப்போ நிறைய பேர் உட்காந்துட்டு வேஸ்ட் புஷ் பண்ணுறதால உங்கள் பேக்கில் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் வியும். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு இதுக்கு மேற்பட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ முகமது ஷஃபீக் என்ற ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், ப்ரோ மாஸ் கெய்னர் 2017 வாங்கினேன், பட் அது யூஸ் பண்ணல, இப்போ யூஸ் பண்ணலாமா, எக்ஸ்பயர் ஆகிருக்குமா? 2017 10வது மாதம் வந்து ஒரு மாஸ் கெய்னர் வாங்கியிருக்கிறாராம். ஆல்மோஸ்ட் இப்போ 2020 3 வருஷம் ஆகி போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த மாஸ் கெய்னர் எந்த வே ப்ரோட்டீன் வாங்கினாலும் அதில் வந்து 18 months இல்லை 24 months வந்து எக்ஸ்பைரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பைரி முடிஞ்சு கூட நீங்கள் அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணாத இருந்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
எக்ஸ்பயரி ஆகியிருந்தா கூட இது நீங்கள் கவனத்தில் வச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஆனால் ஒரு 6 மாதமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணல, நீங்கள் அதை திறந்து பாருங்கள், உள்ளே வந்து புழு வச்சிருக்குதான்னு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் டேஸ்ட் வந்து பார்க்க கசப்பாக இருக்குது, இல்லை நிறைய ஸ்மெல் அடிக்குது, பார்க்கவே பிடிக்கல எனக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை, புழு வைக்கல, நீங்கள் குடிச்சு பார்க்குறீங்க, டேஸ்ட்டும் நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அது ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வே ப்ரோட்டீனை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், மாஸ் கெய்னர் 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எக்ஸ்பைரி ஆகிட்டா கூட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்பெனி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டியது என்னென்னா ப்ராடக்ட் வந்து சீலாக வைக்க பாருங்கள். சீலாக இருந்து அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா டெஸ்ட் இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி பிராண்ட் மேலேயும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் லோக்கல் பிராண்ட் வாங்குறீங்க, இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இது 6 மாதம் 1 வருஷம் வச்சு சாப்பிடலாமா நீங்கள் கேட்பீங்க. லோக்கல் பிராண்ட்லாம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஏன்னா லோக்கல் பிராண்ட் அடிஷனலாக தேவையில்லாதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்கள் உடம்பு டேமேஜ் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த ப்ராடக்ட்டும் கெட்டு போயிருக்கும். இதெல்லாம் பார்த்துங்க. லோக்கல் பிராண்டாக இருந்துச்சுன்னா 1 மாதமே அதிகபட்சம். ஸோ வந்து நார்மலாக நீங்கள் இம்போர்ட்டட் பிராண்டாக இருந்துச்சுன்னா ஒரு கெய்னருக்கு ஒரு 3 மாதம், அதே மாதிரி வே ப்ரோட்டீனுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ப்ராடக்ட் உள்ள புழு பிடிக்காத இருக்கணும், வேஸ்ட்டாக உங்கள் ப்ராடக்ட்டில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வரக்கூடாது, அதே மாதிரி உள்ளே வந்து கட்டியாக ஃபார்மும் ஆகிடக்கூடாது. இது கவனத்தில் வச்சுங்க. இப்படி எதனா இருந்துச்சுன்னா தயவுசெய்து தூக்கி கடைச்சிருங்க. பெஸ்ட்டாக நியூ ப்ராடக்ட் வாங்கிக்கிங்க, எந்த ஒரு கன்ஃபியூஸுமே வேணாம் உங்களுக்கு. அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஏதாவது லூஸ் மோஷன் இந்த மாதிரி ஏதாவது ஆகுதான்னு பாருங்கள். லூஸ் மோஷன் அப்படி எதுவுமே ஆகல, உங்கள் பாடி சூப்பராக இருக்குதுன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் சீக்கிரமாக முடிச்சுங்க, ரொம்ப டைம் இன்னும் இழுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ராடக்ட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். இப்போ இங்கே சம்பத் குமார்ன்ற ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. ப்ரோ ஒன் மோர் திங், சாப்பிட்ட உடனே வாட்டர் குடிக்கட்டா இல்லை 30 மினிட்ஸ் கழிச்சு வாட்டர் குடிக்கணுமா? அப்பனா சிம்பிள். இன்னைக்கு வந்து உங்கள் உடம்புல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு கூடவே வந்து தண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் தண்ணி இப்படியே குடிச்சு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே அடியாக தண்ணி குடிச்சு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னாடி தண்ணி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி தண்ணி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன கவனத்தில் வச்சுக்கணும்னா உங்கள் உடம்பு வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் உடம்புல என்ட்ரி ஆகணுன்னே உங்கள் லிவர் வந்து ஒரு டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும், உங்கள் ஸ்டொமக் ஒரு டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும். இது உங்களோட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி கொடுக்குறதால என்ன ஆகிடும்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து தண்ணி ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ டைஜஸ்ட் வந்து எந்த அளவு ஸ்லோ ஆகுதோ அந்த அளவு நல்லது. இந்த தண்ணி அதை புஷ் பண்ணிட்டு நேச்சுரலாக உங்கள் உடம்பு வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அந்த டாக்ஸின்ஸும் இந்த தண்ணி போய் டேமேஜ் பண்ணுறோம். ஸோ இப்படி வந்து நார்மலாக உங்கள் இன்டெஸ்டைன்லேருந்து எந்த ஃபுட்டு எப்படி வந்து ட்ராவல் ஆகுதோ அந்த மாதிரி அந்த ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகி பாடியில் அப்சர்வ் ஆகும். நீங்கள் தண்ணி குடிக்கிறதால என்ன ஆகிடும்னா உங்கள் சாப்பாடு வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ இது நீங்கள் கவனத்தில் வச்சிங்க. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறத இன்னிலிருந்து தவிர்த்துருங்க. குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிச்சிக்கிங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சிங்க. அப்போ தான் உங்கள் ஃபுட்டு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும், நல்லா கேலரி பர்ன் ஆகும், ஃபேட்டில் கன்வெர்ட் ஆகாது. இப்போ நிறைய பேருக்கு ஃபுட்டு ஃபேட்டில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா உங்கள் ஃபுட்டு வந்து ப்ராப்பராக டைஜஸ்டே ஆகலைன்னா அது கண்டிப்பாக ஃபேட்டில் தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சிங்க. ஃபுட்டு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும்னா உங்கள் உடம்புல நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற டாக்ஸின்ஸ் அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஸோ தண்ணி வந்து நீங்கள் ஃபுட்டு கூட இதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணிக்காதீங்க. இதுலேயும் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில். ஸோ நல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு, இவருக்கு வந்து பாராட்டணும். அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். தனி ஒருவன் பேர் வச்சுக்கிறாரு இவர் என்ன கேள்வி கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ நான் மார்னிங் நான் 5 o'clock ஜிம் போகிறேன்னு வச்சுக்கிங்க, ஒர்க் அவுட் போயிட்டு வந்தாச்சு, ஓகே வாட்டரில் ப்ரோட்டீன் கலந்து குடிக்கலாமா இல்லை மில்கில் கலந்து குடிக்கணுமா சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த புரிதல் இல்லாத இருக்குது. ப்ராப்பராக யாருமே இது வந்து கைடு பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதில் பல நுணுக்கங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ் கெய்னர் எடுங்க இல்லை வே ப்ரோட்டீன் எடுங்க, உங்களோட பாடி எந்த மாதிரி வேலை செய்யணும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அந்த மாஸ் கெய்னர் அந்த வே ப்ரோட்டீன்லேருந்து ப்ராப்பராக ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காலங்காலத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இல்லை வந்து சாயந்தரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள உங்கள் உடம்புல இருக்கிற நார்மலாக எனர்ஜி லெவல் வந்து டவுன் ஆகிடும். அப்போ எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் தான். இது எனர்ஜியில் கன்வெர்ட் ஆகிடும், உங்கள் உடம்புல வந்து எனர்ஜி இருக்காது. அப்போ நீங்கள் ஒர்க் அவுட் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பு என்ன தன்மை எடுக்கும், எனர்ஜி தான் எடுக்கும். ப்ரோட்டீன் அந்த சமயத்தில் அதுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களை ஆக்டிவாக வைக்கணும். பிரெயினுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் என்னன்னா உங்களை ஆக்டிவாக வைக்கணும். ஸோ எனர்ஜி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் என்ன இந்த சமயத்தில் எடுக்கணும்னா எனர்ஜி உள்ள ஒரு சாப்பாடு, அப்போனா கார்போஹைட்ரேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வே ப்ரோட்டீன் குடிக்கிறீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இந்த வே ப்ரோட்டீன் வந்து மசில் அப்சர்வ் ஆகிடும், ஆகவே ஆகாது. ஏன்னா இதில் ஒரு மெயின் ஹீரோ இருக்கிறாரு, இவர் தான் வந்து இன்சுலின். நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்களோ உங்களோட இன்சுலின் ஹார்மோனை நீங்கள் கூப்பிட்டே ஆகணும். ஏன்னா இன்சுலின் ஹார்மோன் வந்து தான்
உங்களோட புரோட்டீனும் சரி உங்களோட கார்போஹைட்ரேட்டும் சரி இது கரெக்டாக மசிலை கொண்டு போய் சேர்க்கும். இன்சுலின் ஹார்மோன் வெளியே வரலன்னா உங்கள் உடம்புல இந்த மாதிரி இடத்துல இந்த புரோட்டீனை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. ஸோ இந்த ஹார்மோனை நீங்கள் கம்பல்சரியாக கூப்பிடணும். ஸோ இந்த இன்சுலின் எப்போ ஸ்பைக் ஆகும்னா நீங்கள் சாப்பிட்ற சுகர் லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், நீங்கள் எப்போ கார்போஹைட்ரேட்ஸை கன்சியூம் பண்ணுறீங்களோ உங்கள் இன்சுலின் வந்து வெளியே வரும். ஸோ நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் 1 to 2 கிராம் 1 to 2 கிராம் சுகர் இருக்கும். இதால் உங்கள் இன்சுலின் ஸ்பைக் ஆகும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஆகாது. அப்போ நீங்கள் வே ப்ரோட்டீன் அந்த சமயத்தில் கொடுக்குறீங்க, அப்போ உங்கள் உடம்பு எப்படி ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு போய் மசில் கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ மேக்ஸிமமாக உங்களோட ப்ரோட்டீன் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். இது பல பேர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது நீங்கள் சிம்பிளாக சின்னதாக திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ப்ரோட்டீன் ப்ராப்பராக மசில்ஸ்க்கு போய் சேரணும்னா இன்சுலின் நீங்கள் வெளியே கூப்பிட்டே ஆகணும். ஸோ இன்சுலின் நீங்கள் எப்படி கூப்பிடணும்னா கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ ப்ரோட்டீன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தண்ணி எடுத்துங்க, தண்ணியில் ஒரு 2 கரண்டி குளுக்கோண்டி இல்லை 3 கரண்டி குளுக்கோண்டி ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன் சேர்த்துக்குங்க. இப்போ நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட இன்சுலின் ஸ்பைக் ஆகும். இதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸை எனர்ஜியாக கொண்டு போய் சேர்த்துரும். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீனையும் கொண்டு போய் ப்ராப்பராக மசில்கிட்ட சேர்த்துரும். ஸோ இது மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு வாங்க. நார்மலாக வந்து குளுக்கோண்டி எடுக்காதவங்க கூட யாரெல்லாம் குளுக்கோண்டியோட ப்ரோட்டீன் எடுக்கிறாங்களோ உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். உங்களோட ப்ரோட்டீன் மணி வேஸ்ட் ஆகவே ஆகாது. இது நீங்கள் கவுண்டில் வச்சிங்க. நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கம், இது நீங்கள் கவுண்டில் வச்சிங்க. இப்போ இதே மாதிரி மாஸ் கெய்னர், இப்போ மாஸ் கெய்னருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா மாஸ் கெய்னர் ஆல்ரெடி சுகர் இருக்குது, ஆல்ரெடி கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இது இன்சுலின் கண்டிப்பாக ஸ்பைக் ஆகும் நீங்கள் வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் எடுக்கிறதால. அதில் இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தண்ணியில் தான் எடுக்கணும் போஸ்ட் ஒர்க் அவுட். ஏன்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டைஜஷன் ப்ரோசஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். இன்சுலின் அது ஸ்பைக் ஆகுது பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவு. ஆனாலும் மில்க் மூலியமாக எடுக்கத்தாலையும் இன்சுலின் கொஞ்சம் ஸ்பைக் ஆகும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து தண்ணியில் எடுத்துங்க, இன்சுலின் எல்லாம் ஸ்பைக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேட் நைட் ஒர்க் அவுட் செய்கிறீங்கன்னா நீங்கள் லேட் நைட் இன்சுலின் ஹார்மோனை கூப்பிடாதீங்க. பிகாஸ் அந்த டைமில் இன்சுலின் ஹார்மோன் வரக்கூடாது. இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபேட்டில் பொருள் எல்லாம் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் உடம்புக்கு வந்து ராத்திரி நேரத்தில் நிறையா சாப்பாடு, நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் வந்து தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஸ்டார்வேஷன் மோடில், தூக்க மோடில் போயிடும். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்களோட பாடி ஃபேட் கெயின் பண்ணுறீங்க. ஸோ வந்து சாயந்தரம் நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள, அது மாதிரி காலை நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள நீங்கள் இன்சுலின் ஹார்மோனை கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும் போஸ்ட் ஒர்க் அவுட். அதனால நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் குளுக்கோண்டி அதில் ஆட் பண்ணிக்கிங்க. மாஸ் கெய்னருக்கு இதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த நுணுக்கம் தான் நீங்கள் கற்றுக்கணும். இது நீங்கள் கவனத்தில் வச்சிங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் வந்து ஃபேட் லாஸ் பண்ணுறேன், நான் வே ப்ரோட்டீன் கூட குளுக்கோண்டி எடுக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி சமயத்தில் இன்சுலின் ஹார்மோனை கூப்பிடுறீங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்கள் உடம்புல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் லெவல், எனர்ஜி லெவல் டவுனாக இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இன்சுலின் ஹார்மோனை கண்டிப்பாக கூப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஒர்க் அவுட் இதே மாதிரி இன்சுலின் ஹார்மோன் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக எனர்ஜி இது கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி காலையில் தூங்கி ஏஞ்ச உடனே நீங்கள் இன்சுலின் ஹார்மோனை கூப்பிடணும். அதுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் டயட் பண்ணுறீங்களோ உங்களோட இன்சுலின் ஹார்மோன் ஸ்பைக் ஆகும். உங்கள் மசில்ஸ்க்கு தேவையானது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும், உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சிருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டில் ஸ்வீட்ஸு இந்த மாதிரி நிறையா சுகரி பொருள்லாம் சாப்பிட்றதால அந்த சமயத்தில் இன்சுலின் ஹார்மோன் வெளியே வரும். ஸோ இந்த சமயத்தில் உங்கள் உடம்புக்கு வந்து எந்த ஒரு கார்போஹைட்ரேட் சுகர் தேவையே இல்லை, எனர்ஜி தேவையே இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இன்சுலின் ஹார்மோன் கூப்பிடுறதால இது என்ன பண்ணணும்னா உங்கள் உடம்புல வந்து ஃபேட்டாக போய் சேவ் பண்ணுறோம். ஸோ இதனால இந்த இன்சுலின் ஹார்மோனை சரியான நேரத்தில் கூப்பிடணும். இது நீங்கள் கவனத்தில் வச்சிங்க. போஸ்ட் ஒர்க் அவுட் ஆஃப்டர் வேக்கப், தூங்கி ஏஞ்சதுக்கு அப்புறமா இந்த இன்சுலின் ஹார்மோனை நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். மற்ற சமயத்தில் மதியானம் நீங்கள் சுகரி பொருள் சாப்பிட்றீங்க, ஸ்வீட்டான பொருள் நிறைய சாப்பிட்றீங்க, நிறைய சிம்பிள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்க, அதே மாதிரி சாயந்தர நேரத்துலேயும் ஸ்வீட்டான பொருள் சாப்பிட்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி அடிக்கிறீங்க, நீங்கள் பியர் குடிக்கிறீங்க, இந்த மாதிரி சமயத்தில் இன்சுலின் ஹார்மோன் நிறைய ஸ்பைக் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் உடம்புல வந்து அன்வான்ட் ஃபேட்டை கெயின் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் உடம்பு அந்த சமயத்தில் தேவையே இல்லை எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இன்சுலின் ஹார்மோனை கூப்பிடவே கூடாது. இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு சரியான சமயத்தில் நீங்கள் இன்சுலின் ஹார்மோனை கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல ரிசல்ட்டை கெயின் பண்ண முடியும். தவறான சமயத்தில் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேட் தான் கெயின் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. ஏன்னா இன்சுலின் ஹார்மோனோட மெயின் வேலையே சுகர் லெவலை மெயின்டைனாக வைக்கணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எந்த அளவு சுகர் லெவல் அதிகமாக இருக்குதோ இது வெளியே வந்து உங்கள் சுகரில் மெயின்டைன் பண்ணி இந்த சுகர் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் சேர்க்கணுமோ அங்கெல்லாம் போய் சேர்க்கும். இதுதான் இன்சுலினோட மெயின் வேலை. ஸோ அதனால தான் நீங்கள் அன்வான்ட் ஃபுட், அன்வான்ட் சுகரி பொருள்லாம் தேவையில்ல நேரத்தை சாப்பிட்டீங்கன்னா இது வெளியே வந்து அந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் உங்கள் உடம்புல ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி வைக்கும். ஸோ இதுதான் இன்சுலின் ஹார்மோனோட மெயின் ரோல். இதே தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்புல எனர்ஜி லெவல் டோட்டலாக டவுன் ஆகிடும், உங்கள் உடம்புல கார்போஹைட்ரேட்ஸ் லெவல்லாம் 0 ஆகிடும். இந்த சமயத்தில் நீங்கள் இன்சுலின் ஹார்மோன் கூப்பிடுறதால இது எல்லாத்தையும் கொண்டு போய் ப்ராப்பரான இடத்துல சேர்த்து வைக்கும். உங்கள் உடம்புல ஃபேட் கெயின் ஆகவே ஆகாது. அதனால நீங்கள் போஸ்ட் ஒர்க் அவுட்
வே ப்ரோட்டீன் கூட குளுக்கோன் டி ஆட் பண்ணிக்கிங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ரோட்டீனோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட பாடி எனர்ஜி லெவலும் ப்ராப்பராக இருக்கும். உங்கள் ப்ரோட்டீன் எனர்ஜியில் கன்வெர்ட் ஆகுது, ப்ரோட்டீனாக போய் மசில்ஸ்க்கு சேரும். இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட்ஸ். இதை நீங்கள் வந்து குளுக்கோன் டி எடுக்கலன்னா உங்கள் ப்ரோட்டீனை ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகளாக பிரேக் டவுன் பண்ணி இது எனர்ஜியில் தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு போய் கொடுக்கும். மசில் ரிகவரி, மசில் க்ரோத்லாம் அப்புறம் தான். இது நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் மில்கில் எப்போ எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் கெய்னர் நீங்கள் மில்கில் எடுக்கிறீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து மில்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்லோ டைஜஸ்ட் ஆகிறதால உங்கள் மசில்ஸ்க்கும் ஃபீட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை ஸ்லோவாக உடம்புல ப்ரோட்டீன் கண்டென்ட்டை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் நல்ல ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மில்கில் இருந்து நீங்கள் எடுக்கணும்னா ஒன்று ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துங்க. இது வே ப்ரோட்டீன் இருந்தாலும் சரி, மாஸ் கெய்னர் இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் சாயந்தரம் ஜிம்முக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுக்கு மேற்பட்டு நீங்கள் இந்த மாதிரி எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பார்க்கலாம் அடுத்த கமெண்ட். இதில் மணிகண்டன் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. ப்ரோ ப்ளீஸ் டெல் 3 LBS 12 LBS அண்ட் 6 LBS இது என்னதுன்னு கேட்டுக்கிறாரு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ 3 LBS சொல்லுவாங்க, 6 LBS சொல்லுவாங்க, 12 LBS சொல்லுவாங்க. இந்த LBSனா என்ன? எல்பிஎஸ்னா பவுண்டுங்க. இன்னைக்கு எப்படி இந்தியாவில் வந்து வேட்டை கேஜியில் எண்ணுறாங்களோ அங்கே இருக்கிறவங்க பவுண்டை வந்து எல்பிஎஸ்ல அப்படிதான் எண்ணுவாங்க. அவங்க வந்து கேஜிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பவுண்ட் 1 பவுண்ட் 2 பவுண்ட் 10 பவுண்ட் இப்படி சொல்லுவாங்க. பவுண்ட்னா எல்பிஎஸ் ஷார்ட்கட்டில். ஸோ இப்போ 1 kg இஸ் ஈக்குவல் டு 2.2 பவுண்ட். இது மனசில் வச்சுங்க. 1 கிலோனா 2.2 பவுண்ட். இப்போ 6 எல்பிஎஸ்னா 6 நீங்கள் 2.2ல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 2.7 kg. இதான் வந்து எல்பிஎஸ். இப்போ அவங்களாம் வந்து எல்பிஎஸ்ல சொல்லுவாங்க, நம்ம கேஜில சொல்லுவோம். இதுக்கப்புறம் யார் எத்தனை எல்பிஎஸ் சொன்னாலும் அதுக்கு பாதி தான் கேஜி இருக்கும். இப்போ 12 எல்பிஎஸ்னா 5.46 கிட்ட வரும். ஸோ பவுண்டுக்கு எல்பிஎஸ்க்கு பாதி தான் வெயிட். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இதில் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். இப்போ தனுஷ் வினோத் என்ற ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாரு. அண்ணா ப்ரோட்டீன் 2 months யூஸ் பண்ணிட்டு மசில் கெயின் அண்ட் ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டா எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா, அவர் மறுபடியும் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். நம்ம வந்து மசில் கெயினுக்கோசரம் சப்ளிமெண்ட் எடுக்கிறோம், நிறைய ப்ரோட்டீன்லாம் பயன்படுத்துகிறோம், இது விட்டதுக்கப்புறம் மசில் லாஸ் ஆகுமா, வெயிட்லாம் இறங்கிடுமான்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ கண்டிப்பாக உங்களோட பாடியில் ஒரு சேஞ்சஸ் வரும் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா. அப்போ நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் தானே. ஏன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான மசில்ஸ்க்கு தேவையான ஃபீடிங் நீங்கள் பண்ணிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட 1 kg மசில்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற 1 kg ப்ரோட்டீன் எடுத்துக்கும். இப்போ மசில் கெயின் ஆயிடுச்சு, ப்ரோட்டீன் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க, மசில் நல்லா கெயின் ஆகுது. இப்போ நீங்கள் ப்ரோட்டீனை விட்டுட்டீங்கன்னா அந்த மசில் என்ன பண்ணும்? இது ப்ரோட்டீன் எங்கேருந்து எடுக்கும்? இது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டை விட்டுட்டீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டயட்லேருந்து ப்ரோட்டீனை கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் மசில் வந்து வளரும், ஃபிட்டாக மெயின்டைனாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் விட்டுட்டு இப்போ நார்மலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்க, டயட்டும் சரியாக பண்ண மாட்டீங்க, அப்போ கண்டிப்பாக உங்கள் மசில் இறங்கும் தானே. ஏன்னா மசில்ஸ் வந்து பில்ட் ஆயிருக்குன்னா உங்கள் ப்ரோட்டீன் உங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் வச்சு தான் பில்டே ஆயிருக்குது. அப்போ இது நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சமயம் வரைக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் கண்டினியூ சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்கன்னா நீங்கள் விட்டுட்டாலும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20% தான் சேஞ்சஸ் வரும். ஃபுல்லாக உடம்பு இறங்கிடாது. இப்போ 1 மாதம் எடுக்கிறீங்க, நல்லா கெயின் ஆகுது, நீங்கள் உடனே விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் நீங்கள் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ஃபிட்னஸை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் உடம்பு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கும். நீங்கள் நார்மலாக டயட் மூலியமாகவே உங்கள் உடம்பு வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கும், உங்கள் பாடி அது ஃபிட்டாக வச்சுக்கும். ஸோ அதனால் ஒரே மாதத்தில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் விடாதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் நீங்கள் பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் அச்சீவ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் விட்டுட்டீங்கன்னாங்களும் அதுக்கேற்ற மாதிரி டயட் நீங்கள் உங்கள் மசில்ஸ்க்கு கொடுங்க, கண்டிப்பாக அது ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் சப்ளிமெண்ட் லைஃப்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இது நீங்கள் மனசில் வச்சுங்க. ஸ்டெராய்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா மசில் கெயின் பண்ணணும் விரும்பினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நுணுக்கங்களை புரிஞ்சுட்டா மட்டும்தான் நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பற்றின கமெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நீங்கள் நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல லைக் பண்ணுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எந்த பதிவு போட்டாலும் உடனே உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேற நல்ல பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது அன்புள்ள பிரகாஷ்.